தருவாயே. பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான். உனக்கிலாததோர் வித்துமே விளையாமல் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. உனக்கிலாததோர் வித்துமே விளையாமல் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா பேசுகிறேன். இன்று மார்கழி 14ஆம் நாள் திருவம்பாவை 14வது பாடலை பார்க்கவிருக்கிறோம். இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்க இருப்பவர் திருமுறை இசைச்செல்வர் சிவத்திரு KS மகாதேவன் ஓதுவாமூர்த்திகள், திருக்கழுக்குன்றம். ஐயா திருக்கழுக்குன்றத்தில் ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நானும் திருவாசகத்தில் ஒரு திருக்கழுக்குன்றம் பதிகத்தை பாடினேன். ஐயா நமக்கு பூபாலம் ராகத்தில் வணங்கியிருக்காங்க. ஐயா மிக அற்புதமாக பாடக்கூடியவர். நிறைய கச்சேரிகள் எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. எந்த பாடலுக்கு எதுக்கு விளக்கம் கேட்டாலும் ரொம்ப அற்புதமாக விளக்கம் அவ்வளோ சிறப்பாக சொல்லுவாங்க. மிக சின்ன வயதிலேயே ஓதுவாமூர்த்திகளாக பணியாற்றி போன மிகப்பெரிய PhD வரை படிச்சிருக்காங்க. ஒரு நல்ல கல்லூரியில் முதன்மை பேராசிரியராக இருந்தும் இந்த ஓதுவாமூர்த்தி பணி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை அவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு ஓதுவாமூர்த்திகளாக இங்கே மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் திருமுறை மேலே உள்ள ஈடுபாடு தான். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு திருமுறை மேலே. தொடர்ந்து நமக்கு இன்றைய பாடலுக்கான விளக்கம் அளிப்பவர் சித்தாந்த செம்மல் சிவத்திரு சிவகுமார் ஐயா அவர்கள், குளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை துணை பேராசிரியர், விருத்தாசலம். ஐயா மிகச்சிறப்பாக இந்த காதார் குழையாட பைம்பூன் கலநாட அப்படிங்கிற இந்த பாடலுக்கு மிகச்சிறப்பாக ஐயா விளக்கம் அளித்திருக்காங்க ரத்தன சுருக்கமாக. அனைவரும் இந்த நல்ல நாளில் இன்று நமது காதார் குழையாட பார்த்தோன்னே எம்பெருமான் தரிசனம் வழக்கம் போல் தரிசனத்தை பார்த்து பாடல் விளக்கம் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். என்றும் மறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழமாட காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழமாட வண்டின் குழமாட வண்டின் குழமாட சீத புனல்லாடி சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி அப்பொருளமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை ஹாணாரா பேதித்து நம்மை
வளர்த்தெடுத்த பேய்வளைதன் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடலோர் எம்பாவாய். சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று மார்கழி 14ஆம் நாள் 14வது பாடல் காதார் குழையாட எனத் தொடங்கும் பாடல். இதுவரை திருமுறை இசைச்செல்வர் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் ஓதுவாமூர்த்திகள் சிவ திரு மகாதேவன் ஐயா அவர்கள் பாடக் கேட்டோம். இனி அப்பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இப்பாடலில் மகளிர் நீராடும் காட்சியும், சிவபெருமானின் புகழ்பாடும் ஆட்சியும், அம்பிகை நம்மை வளர்த்தெடுக்கும் நேர்த்தியும் அழகுற கூறப்பட்டுள்ளன. முதலிலே நீராடும் காட்சி. காதார் குழையாட. கன்னிப்பெண்கள் தம் காதில் அணிந்துள்ள தோடுகள் அசையும்படியாக துள்ளி நடக்கிறார்கள். அவருடைய விரைந்த நடை, துள்ளி குதிக்கின்ற நடையின் காரணமாக காதிலே குழைகள் அசைந்த வண்ணம் இருக்கின்றன. அடுத்து பைம்பொன் கலனாட. பொன்கலன், கலன் என்றால் அணிகலன், பொன்கலன் பொன் அணிகலன். பைம்பொன் கலன் என்றால் பை என்றால் சிறந்த என்று பொருள். இங்கே பைம்பொன் கலனாட என்று சொன்னால் சிறந்த பொன்னாபரணங்கள் ஆட, அதாவது கழுத்தணி முதலானவை. இன்றைக்கு நகைகளிடையே நாம் KDM 916 என்றெல்லாம் சொல்வதைப் போல அந்த காலத்திலே ஆடகம், கிளிச்சிறை, சம்பூனதம், சதரூபம் என்பதாக தங்கத்தை வகைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவையெல்லாம் சிறந்த பொன் வகைகள். அவற்றிலிருந்து தான் ஆபரணங்கள் தயாரிப்பார்கள். ஆகையினால பைம்பொன் கலனாட, சிறந்த பொன்னாளாகிய அணிகலங்கள் எல்லாம் அசைய. முதல்ல காதில் குழை அசைந்தது, இப்போது கழுத்தணி முதலானவை அசைகின்றன. அடுத்து கோதை குழலாட. கோதை என்றால் மாலை, குழல் என்றால் கூந்தல். மாலை சூடிய கூந்தல்கள் அசைந்தாடுகின்றன. அடுத்து வண்டின் குழாமாட. வண்டு கூட்டங்கள் ஆடுகின்றன. ஏனென்றால் மாலை சூடிய கூந்தல்களை அவை மொய்க்க முற்படுகின்றன. நாம் முன்பே கூறியவாறு அந்த மாலையில் இருந்த மலர்களின் வாசனைக்கோ அல்லது அந்த கூந்தலின் வாசனைக்கோ வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு சூழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆக வண்டு கூட்டங்கள் பலவாக சுற்றுகின்றன. அடுத்து இதை இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம். இந்த குழையாடுதல், பைம்பொன் கலனாடுதல், கோதை குழலாடுதல், வண்டின் குழாமாடுதல் இவையெல்லாம் ஞானத்திற்கான உருவகம் என்று உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஞானத்தை 4 வகையாக பிரிப்பார்கள். அதாவது பொதுவாக சரியை, கிரியை, யோகம், இந்த 3 படிநிலைகள் இறைவனை அடைய. இந்த 3 நேரடியாக இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்க மாட்டா. இந்த சரியை கிரியையில் கொண்டு போய் சேர்க்கும், கிரியை யோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், யோகம்தான் ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நேரடியாக சரியிலிருந்து ஞானத்துக்கு போகவும் முடியாது, கிரியிலிருந்து ஞானத்துக்கு போகவும் முடியாது. ஞானம்தான் இறைவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும். ஞானம் என்பது சந்நிதி வீதி போல. சந்நிதி வீதியை அடைந்து விட்டால் கோபுரத்தில் நுழைந்து உள்ளே போய் கருவறையில் தரிசனம் செய்யலாம். ஏனைய நிலைகள் எல்லாம் ஏனைய தெருக்கள் போல. அப்போ இந்த ஞானத்தில் 4 நிலைகள் இருக்குது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைகூடல் என்று 4ஆக வகுப்பார்கள். இந்த காதார் குழையாட என்று சொல்லுகிற பொழுது காதுன்னு வருது இல்லையா, கேட்டலை குறித்தது. அடுத்தது பைம்பூன் கலனாட. அந்த நகை எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் சிந்திக்கிறார்கள், சிந்தித்தலை குறிக்கிறது. கோதை குழலாட, தெளிதல். வண்டின் குழாமாட, நெட்டை கூடல், தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலை நெட்டை கூடல். இப்படி 4 நிலைகளை சுட்டுகிறார்கள். அடுத்து இந்த பெண்கள் எல்லாம் சீத புனலாட. இவர்கள் குளிர்ந்த நீரிலே சென்று குடிக்கிறார்கள். அப்போதான் இந்த முன் சொன்ன 4 ஆடல்கள் நிகழ்கின்றன. அதில் பாருங்க, முன்ன சொன்னதெல்லாம் குழையாட, குழலாட, குழாமாட என்றெல்லாம் சொன்னமே, அதெல்லாம் அசைகிறத குறிக்குது. சீத புனலாடன்னு இங்கே வர ஆடை என்பது குளித்தலை
புனலாடுதலை குறிக்கிறது. அப்போ அந்த அர்த்தத்தை பாருங்க. ஒரே சொல்லு ஆடங்கிற சொல்லு 5 முறை வருகிறது. முதல் 4 முறையும் வருகிற பொழுது அசைதலை குறிக்கிறது. 5வது வருகிற பொழுது குளித்தலை நீராடுதலை குறிக்கிறது. ஆகையினால இது சொல் பின்வரு நிலையணி என்று இலக்கணத்திலே சொல்லப்படும். அடுத்து இறைவனுடைய புகழ் பாடும் மாட்சி. இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? சிற்றம்பலம் பாடி சிவபெருமான் இருக்கக்கூடிய சிற்றம்பலத்தை பெருமான் அங்கே என்ன பண்றாரு? சிற்றம்பலத்தில், சிதம்பரத்தில், தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கிறார். அவர் நடனமாடுகிற காரணத்தினால்தான் படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 தொழில்களும் செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால சிற்றம்பலத்தை அவர்கள் பாடுகிறார்கள். வேத பொருள் பாடி, வேதத்தை அருளி செய்தவன் சிவபெருமான். அப்ப வேதத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும்? வேதமெல்லாம் சிவபெருமானை போற்றுகின்றனவாக இருக்கின்றன. அந்த வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உயிர் எப்படிப்பட்டது, இறைவன் எப்படிப்பட்டவன், உலகம் எப்படிப்பட்டது, இந்த 3 பொருளுக்குமான தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இறைவனுடைய அருளாற்றலை அவை பேசுகின்றன. எனவே வேத பொருள்பாடி என்று சொன்னால் இந்த முப்பொருளை பற்றி தான் பாடுகிறார்கள். ஏனென்றால் வேதத்தை பாடுதல் என்று சொல்லவில்லை, அது வடமொழியாகிவிடும். வேதத்தின் பொருளை பாடி என்று எழுதியிருக்கிறார். எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பதை போல. அங்க பொருள்னா என்ன சொல்லுது? அர்த்தம்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல என்ன அர்த்தம்? சிவபெருமான் அர்த்தம். வேதத்துக்கு பொருளாக இருப்பவன். அதே தான் இங்கேயும். வேதத்துக்கு பொருளாக இருப்பவன். சொல்லிய பாட்டின் பொருளுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கேயும். அவன் எப்படி இருப்பான்? 5 எழுத்தாகவும் இருப்பான். அதனால்தான் உண்மை விளக்கத்தில் வரும் பாருங்க. 5 எழுத்தே அகமமும் அண்ணல் அருமறையும். 5 எழுத்தை பற்றித்தான் வேதங்களும் ஆகமங்களும் விவரிக்கின்றன என்று வரக்கூடிய உண்மை விளக்கத் தொடரை இங்கே சிந்திக்கிறோம். அடுத்து அப்பொருளாம் ஆபாடி, அப்பொருள் ஆமா பாடின்னு பிரிச்சுக்கணும். ஆகுமாறு பாடி, இறைவன் அந்த பொருளாக எப்படியெல்லாம் ஆகியிருக்கிறான். வேதத்தின் பொருளாக, வேதத்தில் சொல்லப்படுகிற பொருளாக இறைவன் எல்லாமாக எப்படி இருக்கிறான் என்று விவரிக்கக்கூடிய நிலையை சொல்லுகிறார்கள். சோதி திறம்பாடி. சோதி என்றால் ஒளி. ஒளி இல்லாவிட்டால் உலகமே இல்லை. சூரியன், சந்திரன், அக்கினி, நாள்கள், கோள்கள் எல்லாம் எதெல்லாம் ஒளியுடையதாக இருக்குதோ அதெல்லாம் எங்கிருந்து சோதியை பெற்றன என்று கேட்டால் இந்த அரும்பெரும் ஜோதியின் இடத்திலிருந்து தான் பெற்றன. அவர் யாரு? நம்ம சிவபெருமான் தான் அந்த சோதி. முதல்லையே பார்த்தோம், முதல் பாடல்லையே. சோதி என்பதை ஞானத்தினுடைய குறியீடாக சொல்வார்கள். அப்ப அறியாமை என்பது இருட்டு. அந்த அறியாமையாகிய இருட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் ஞானம் தேவை. அப்படிப்பட்ட சோதி திறம்பாடி, அறிவே வடிவமாகிய, ஞானமே வடிவமாகிய இறைவனுடைய திறனை, அவனுடைய ஆற்றலை எல்லாம், அவனுடைய பெருமையை எல்லாம் பாட வேண்டும்னு அர்த்தம். இப்போ ஏனைய ஒளிகள் எல்லாம் பசுஞானம், பாசஞானம். இந்த எம்பெருமானுடைய இந்த ஒளி இருக்கிறது, இதுதான் பதிஞானம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புதிய சிந்தனை. சோதி என்பது அருவுருவம் என்று சொல்லுவார்கள். இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் பார்க்கும்போது பெருமான் சோதியாய் தோன்றினார்னு ஒரு குறிப்பு வரும். தெய்வச் சேக்கிழார் அருளி செய்திருப்பார். சோதியாய் எழுந்து தோன்ற என்று அங்கே வரும். அதனால இங்கே பெருமானை குறிக்கிறது. சூழ் கொன்றைத்தார் பாடி. இங்க பாருங்க, இந்த இடத்துல முதல்ல இந்த வேத பொருள்லாம் அருவமாக இருக்குது. சோதி திறன் பார்க்கும்போது அருவுருவமாக இருக்கு. ஏன்னா நெருப்பு பழம்பு ஏதோ ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு முகம் எல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கடுத்து சூழ்கொன்றை தார்பாடி, அது கண்ணுக்கு தெரியுது. பெருமானுடைய திருச்சடையிலையும் திருமார்பிலையும் அணிந்து கொண்டிருக்கக்கூடியது சூழ்கொன்றை தார். தார் கழுத்தில் அணியும் போது தார், தலையில் அணிந்திருந்தால் அதுக்கு கண்ணின்னு பேர். இது புறநானூரிலேயே சொல்லப்படுகிறது இந்த செய்தி. பெருமான் மீது ஓங்கார வடிவமாக இந்த சரக்கொன்றையானது விளங்குகின்றது. ஆகையினால் அப்படிப்பட்டதை பார்த்தப்ப அருவம், உருவம், அருவுருவம் 3 செய்திகளும் இங்கே அவருடைய திருவுருவத்தை நினைக்கிற மாத்திரத்தில் நமக்கு நினைவுக்கு வரும்படியாக பெருமான் மாணிக்கவாசகர் அமைத்திருக்கிறார். ஆதித்திறம்பாடி, எல்லா பொருள்களையும் உண்டாக்குபவர் சிவபெருமான் தான். எல்லா பொருளையும் படைக்கிறவன் பிரம்மன் சொன்னால் அந்த பிரம்மனையே படைக்கிறவர் சிவபெருமான் தான். பேரொழி காலம் முடிந்து பேரொழி காலத்திற்கு பிறகு மறுபடி உலகம் உண்டாகிற பொழுது அந்த மறு சுழற்சியிலே முதலில் பெருமான் தானே இருப்பார். அதனால் அவர் தான் எல்லா பொருளுக்கும் முன்னணிக்கிறவர். முன்னி பழம்பொருட்கும் முன்னி பழம்பொருளே என்று பிறகு சொல்லுவார்.
ஆகையினால அந்த ஆதியாக இருக்கிறார். ஆதியாக இருக்கக்கூடிய அவர்தான் அந்தமாகவும் இருக்கிறார். அந்தம் ஆபாடி, அந்தம், அந்தம் என்றால் முடிவு, அந்தமாக மாறும் பாடி. எல்லாம் முடிந்த பிறகும் அவர் தான் இருப்பார். உலக முடிவில், பேரொழிக்கால முடிவில் அவர் மட்டும்தான் தனியே நிற்கிறார். சர்வ சங்கார மூர்த்தியாக இருக்கிற பொழுது அவர் மட்டும் எஞ்சி நிற்கிறார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்று வரக்கூடிய சிவபுராணத்தை நாம் அறிவோம். ஆகினால ஆதி என்றால் படைத்தல் தொழில், அந்தம் என்றால் அழித்தல் தொழில். இந்த ரெண்டையும் சொன்ன வழி காத்தல் தொழிலும் இடையிலே அடங்குகிறது என்றும் புரிந்து கொள்ளலாம். அடுத்து, அம்பிகை நம்மை வளர்த்தெடுக்கும் நேர்த்தி. இந்த உடலோ உலகமோ இல்லாமல் இந்த உயிரானது ஆணவத்தினுடைய பிடியிலே அகப்பட்டு தான் யார் என்பதை உணராமல் கிடந்த காலகட்டம் ஒன்று உண்டு. அதற்கு கேவல நிலைன்னு பேர். கேவலம்னா ஐயோ மோசமான நிலைன்னு அர்த்தம் வச்சாலும் தப்பில்லை. கேவலம் என்றால் தனிமை, எந்த உடல் உறுப்புகள் தொடர்பும் இல்லாமல் இருந்த தனிமை நிலை. இந்த உயிர் தன்னை அடைகிற வரையிலே, தன்னை அடையக்கூடிய பக்குவத்தை அது அடையும் வரையிலே இந்த உயிருக்கு துணையாக இறைவன் தன்னுடைய சக்தியை உடன் இருக்கும்படியாக பணிக்கிறான். அந்த சக்தி நமக்கு உலக இன்பத்திலே நாட்டத்தை உண்டாக்குகிறது. பிறகு உலக இன்பத்திலே நாட்டம் உண்டாக 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 ஒரு காலத்திலே இதிலே வெறுப்பு ஏற்படுகிறது. அப்போது ஆணவம் மட்டுப்படுகிறது. இப்படி உலக இன்பத்திலே நமக்கு வெறுப்பு ஏற்படும்படியாக முதல்ல வெறுப்பை ஏற்படுத்தி பிறகு வெறுப்பு ஏற்படும் அளவுக்கும் எப்போதும் துணையாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது பாருங்க. அதுதான் பக்குவம் வருகிற பொழுது அருள் சக்தியாக மாறுகிறது. பக்குவம் வருகிற வரையில அந்த சக்திக்கு பெயர் திரோதான சக்தின்னு பெயர். அது மறைத்து கொண்டிருக்கிறது. தான் யார் என்பதை உணர்த்தாமல், ஏ உயிரே நீ என்னென்ன செய்ய நினைக்கிறாயோ அத்தனையும் செய், அனுபவம்தான் கடவுள், நீ அனுபவித்து அனுபவித்து ஒரு நல்ல முடிவுக்கு வா என்று கூடவே இருக்கிறது. மிதிவண்டி பயிற்சி தரக்கூடிய ஒருவர் எந்த உறவினரோ அல்லது ஒரு நண்பராக இருந்தாலும் உடன் பின்னால் வந்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நீ போ, நான் கூடவே இருக்கிறேன், சில நேரங்களில் விழுந்து எழுந்தாலும் எழுந்துரு என்று பயிற்சி கொடுப்பதை போல இந்த திரோதான சக்தி நம்ம கூடவே இருக்கிறது. ஆகையினால இறைவனை அடைவதற்கான அந்த வாய்ப்பு ரொம்ப அரியது. நம்முடைய ஆணவ மலத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பது அவனுடைய கருணை தான். அது இல்லைன்னா முடியாது. பவமாயக்கடலில் அழுந்துகின்ற என்னை அதன் கண் அழுந்தாவண்ணம் கருணை கையால் எடுத்து என்கிறார் மாதவ சிவஞான சுவாமிகள். இதைத்தான் இங்கே சொல்றாரு, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை. பேதித்தல் என்றால் வேதித்தல். வேதித்தல்னா ஆணவம் என்கிற களிம்பு நீங்கும்படியாக இந்த உயிராகிய செம்பினை காப்பாற்றுதல். செம்பில் இருக்கிற களிம்பு புளி போட்டு தேய்க்க தேய்க்க சிறிது சிறிதாக நீங்குகிறது. அப்படி நம்முடைய ஆணவ மலம் கெடும்படியாக இறையருள் நமக்கு துணை நிற்கிறது. அப்படிப்பட்ட பெய்வலை, பெய்வலைனா வலையிலை அணிந்த பெண்ணுன்னு அர்த்தம். பெய்வலை வினைத்தொகை, பெய்த வலை, பெய்கின்ற வலை, பெய்யும் வலை. வினைத்தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு வாங்க, அம்பிகையை குறிக்கிறது. பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வலைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் அல்லவா? சிவபெருமானை வணங்குவதைப் போலவே இங்கே அம்பிகையை வணங்குவதையும் குறிக்கிறார். ஆனால் ரெண்டு பேரும் சிவம் வேறு சக்தி வேறு கிடையாது. இருந்தாலும் சக்தியையும் குறிப்பிட வேண்டும் அல்லவா? சக்தி தானே நம்மை ஒழுங்குபடுத்துகிறது. பெருமானுடைய ஆணையின் வண்ணம் அவனுடைய அருள்தானே சக்தி. அதுக்கு என்ன வேறு பெயர்? அதனால் அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய திருவடியை வணங்குவோம், பாடுவோம் என்கிறார். நின்னில் சிறந்தன நின்றால் இணையவை என்று பரிபாடல்ல வரும். அம்பிகை ஆகிய அந்த திருவருள் இருக்கிறதே, அந்த திருவடி இருக்கிறதே, அதுதான் நம்முடைய உயிரை ஈடேற்றுகிறது. ஆகையினால அதனை போற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி மிக அற்புதமாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார். சிவாய நம.